எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னே தெரியலையே. புஷு புஷுங்குது. பாம்பு கத்துற சவுண்ட் மாதிரியே கேக்குது. ஒருவேளை செத்தையில இது ஒளிஞ்சுன்னு இருக்கானா? பாரு, திரும்ப புஷுங்கிறான். ஓஹோ, கழுத்துலதான் இருக்கிறியா? பச்சை பாம்போட பட்டிய வந்தாலும் பயப்படாம விதை கொடுப்பாண்டா இந்த கரிசு. ஒத்த பாம்பெல்லாம் ஏமாத்துறோம். சரிவா, வீட்டுக்கு போவோம். இன்னையில இருந்து உன்னை என்னோட கழுத்துக்கு காடா ப்ரமோட் பண்றேன். என்ன கொண்டு உன்னால நிம்மதி இருக்க முடியாது. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு. ஒரு பெரிய நெட்வொர்க். யார் யார் எப்ப வரணும் உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை நடக்கமாயிடும். அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே அது கப்சிப் பண்ணி போட்டு ஃபாலோ பண்ணுறது. இது என்னது? என் பொண்டாட்டி பாவட நட இங்க எப்படி வந்துச்சு? ஆமா, பாம்பு. இது பாம்பு. கருப்பா சொன்னா கேளு, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. போற ஓவரு ஃபீவர்னு நான் தலைகிறாதான் குதிப்பேன். ஐயோ போச்சே. ஏதா ஒரு பேச்சு சொன்ன அப்படி விட்டுருவியா? ஆடு. அதே ஆடா? என்ன ஆட சொல்ல நீ ஆடா? நான் உன்னை ஆட சொல்லலடா, நீ ஆடுன்னு சொன்ன. நான் ஆட மாட்டேன்டா. இன்னைக்கு ஒண்ணு யாரா உன்னை ஆட சொன்னது? நான் நீ ஆடுன்னு சொன்னேன்டா. திரும்ப என்னை ஆட சொல்ற. நான் ஆட மாட்டேன்டா. என்னை யாராலையும் ஆட வைக்க முடியாதுடா. ஐயோ அம்மா. எடுத்து பையல, உன் வயசு என்ன, உன் சைஸ் என்ன? ஏண்டா அங்கே நடா பின்னாடி பாக்குற? அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்தா இதுதானே தெரியல, போய் விட்டுக்க. அடிநரு வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு. ஏய் மச்சான் தாண்டவா, என்னடா சொல்லுங்க? பேருதான் மச்சான் தாண்டவம். தாண்ட முடியாம ஆயிடுச்சா? ஏய் என்னடா சொல்றா? குடிச்சு கை நடுக்குது மச்சான். ஏண்டா டெய்லி குடிக்கிற? அப்புறம் நான் எங்கடா டெய்லி குடிக்கிறேன்? தோணுச்சுனா மட்டும்தான். சரி, உனக்கு எப்பெல்லாம் தோணும்? டெய்லி தான். எப்பா டேய், முடியல, என்னாலே முடியல மச்சான். சரி, கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு. குடிய நிறுத்த ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கறான். குடிய நிறுத்த வேணாம் மச்சான், கை நடுக்கத்தை மட்டும் நிறுத்தினா போதும். ஏன் சரக்கு ஊத்த போது சிந்துது. ஏய் தப்பன் முடியாது கூட. ஏய் ரூபா மிருகங்கள் கொடுக்கணும். யார் அடிக்கிறா? புதுசு நீ போந்துட்டு வந்துற. இன்னமா என்ன அடிக்கிறா? ஏய் உடா குறங்க. நமக்கு எந்த அடினா புருஷன் உயிரோட இருக்க மாட்டான் போலையா? வெட்டா இதான நான் பண்ணேன். பிளாஸ்ட் படத்துல வர மாதிரி எகிரி வச்சேன். நாளைக்கு வாயா பாப்போம். ஐ இதான் வாட்ஸ்அப்பா? சூப்பரா இருக்கேப்பா. இவ்வளவு பேரா வாட்ஸ்அப்ல இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட பேசினா கூட ஒரு வருஷம் பிஸியா இருப்பீங்க போல. மச்சான், இத குரூப்பா வர இருக்கானுங்களா? அது வேறையா? பாரா சாப்பிட்டேன்னு ரிப்ளை அனுப்பிடுங்க ஒரு பொண்ணு. ஆமா. ஏய் நேத்து காலையில சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு இப்போ சாப்பிட்டேன்னு அனுப்பியிருக்காடா. அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கெல்லாம் அறிவெல்லாம் வளர்ந்துச்சுன்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை போல. அதான் வேலை குரங்கா போலப்போம். இல்லன்னா இவனுங்க மாதிரி நாமும் பேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு உருப்படாம போயிருப்போம். ப்ளீஸ் இங்க பாரு, பயப்படாத. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். பயப்படலாம் மாட்டான், போட்டோ எடுத்துக்கோ. 90s கிட்ஸ் எவ்வளவா குடும்பப்படுத்த போற? 90s கிட்ஸா? அவங்க தான் எங்க ஒட்டுமொத்த தலைமுறையை அழிச்சு விளையாண்டவனுங்க. அடிச்சதும் இல்லாம டயர் வண்டியில போட்டு கால்குலேட் பண்ணுவானுங்க எவ்வளவு அடிச்சோன்னு. இப்பதான் எங்க வாழ்க்கையிலேயே ஒளி விளக்கு தெரியுது. எங்க கண்ணுல மட்டும் நீங்க எப்படி மாட்டல? நீங்க நிமிந்து பார்த்தாதான் நான் தெரிவேன். போனே கதையாண்டா. அதுவும் இல்லாம அவங்க கையில பொம்மை கிடையாது, எவன் கையிலயும் போன் கிடையாது. அதனால எங்களை பிடிச்சி பொம்மையா நினைச்சு விளையாடுவாங்க. இன்னொன்னு சொல்ல போனா அவங்க முழு நேர விளையாட்டை எங்களை பிடிச்சி சாவடிக்கிறது தான். ஆனா இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம். எப்படி? எங்களோட சாபத்தினால்தான் பல பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? பானை பொங்கி வரும்போது பழக்க தோஷத்துல சிப்ஸ் அள்ளி போட்டா. அதுக்குதான் அப்பவே அடி பின்னிட்டாளே. காலில் கிளம்பி போனவ ஒரு மெசேஜ் கூட காணோம்.
ஏர்டெல்காரன் கூட ஒரு நாளைக்கு 4 மெசேஜ் பண்றான். கோவத்துல சமைக்காம போயிட்டா. ஒரு சைடு பசிக்குது, ஒரு சைடு வெளா எலும்பு வலிக்குது. மச்சான் நான்லாம் திண்ணைக்கு வந்து 4 நாள் ஆகுது. நீ நாளா பண்ண 3 விசில் வந்தா இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனா. இறக்கி வைக்க மறந்துட்டியா? அதெல்லாம் மச்சான் கொக்கோர்ல 1 விசில் தானே இருக்குன்னு. நீ எல்லாம் பாடி ஆகி 4 நாள் ஆயிருக்கணும். நேத்தெல்லாம் உக்கிரமா இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கான். போனஸ் ஏதாவது போட்டாங்களா? இவ்வளவு போட்டாலும் சொல்ல மாட்டானே. அமுக்கோனி மாதிரி இருக்கும் போதே டவுட்டா இருக்கு. கேட்டுருவோமா? நேத்து ஏன்டா டல்லா இருந்த? அந்த சோக கதை ஏன் மச்சான் கேக்குறா? 20,000 ரூபாய்க்கு பொட்டாட்டி சேலம் ஆகிட்டாடா. 20,000 ரூபாவா? அட்டா பாவி, என்னடா நடக்குதுங்க? ஏண்டா தீபாவளி அன்னைக்கு நைட்டி தாண்டா போட்டுட்டு இருக்க போறாங்க. அப்புறம் எதுக்குள்ள 1000 கணக்குல பணத்தை போட்டு புடவை எடுத்துட்டு இருக்க? ஆனா எப்படி மச்சான் நேத்து டல்லா இருந்தா இன்னைக்கு ஹாப்பியா இருக்க? அதுவா, அந்த புடவையை உன் பொண்டாட்டிட்ட காட்ட போயிருக்கா. என்ன முத்தம் கொடுக்குறா? ஐ லவ் யூ சொல்றா. ஏப்புல என்ன பிடிச்சிருக்கா? ஆமா. அப்போ 2 பேரும் தனித்தனியா ஆதார் கார்டா வாழ்றதை விட ஒரே ரேஷன் கார்டா வாழலாமா? ஆமா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு நான் ஈஸியில் மையமாக போறேன். பேருக்கு மட்டும்தான் நீ குடும்ப தலைவன் இருப்ப, பரவாயில்லையா? இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால கல்லீரல் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம அஜீரணம், அடிவயிற்று வலி, உப்புசம், சோர்வு இது எல்லாமே நம்மளுக்கு சரியாகும். ஏன்னா இதுல 5 வகையான சிறந்த மூலிகைகள் சேர்க்கப்படுது. இதுல 5 சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்கு. அது என்னென்னா நிலவேம்பு உடல் சோர்வை குறைச்சு ஆற்றலை அதிகரிக்க செய்யுது. கடுகு ரோகிணி ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கிறதுனால உடல்ல இருக்கிற கொழுப்போட அளவை மேம்படுத்துது. பூமி ஆம்லா உடல்ல ஏற்படுற உள்புற இருக்கிற வீக்கத்தை எல்லாம் குறைச்சு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. கத்தால வயிற்றுல இருக்கிற உப்பு சத்தை நீக்கி மலச்சிக்கல்ல இருந்து உடனடி நிவாரணம் பெறதுக்கு உதவுது. மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கல்லீரலை சுத்தம் செய்யவும் உதவுது. இது எல்லா பொருளையும் ஒன்னா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அதனோட சக்தி எல்லாமே அதுல இறங்கி. இப்போ இதுக்கு பதிலா கப்பிவா லிவர் கேர் ஜூஸ் குடிக்கிறேன். இதுல எல்லா பொருளும் சரியான அளவுல இருக்குது. அது மட்டும் இல்லாம இது நேரத்தையும் மிச்சப்படுத்துது. இது தொடர்ந்து 3 மாசம் எடுத்துக்கணும். நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா டெய்லி 2 தடவை சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்க கல்லீரலை பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்பவே கப்பிவா லிவர் கேர் ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்க.